ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். அண்ட் இந்த வீடியோ என்னென்னா சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நம்ம சேனல்லே இருக்குது. அண்ட் போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா மாப்ஸுக்கெலாம் ஒரு ஏரியாவை ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் தென் அந்த ஏரியாவில் என்னால் முடிஞ்ச மாப்ஸை நான் வந்து ஆஃப்லைனில் வந்து பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். கோழியில் வந்து எனக்கு இந்த வேரியன்ட் கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா ஹை ப்ரோ, அதுக்கப்புறமேட்டுக்கா நான் பிக்குக்குன்னு ஒரு ஏரியா கட்டாமல் இருந்தேன், அதையும் கட்டி வச்சுருக்கேன். எனக்கு பிக்குலாம் கிடைக்கல, நான் தேடி பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு ஃபார்மிங் ஏரியாவையும் கட்டியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு ட்ரோனோடு தம்பி நம்ம வீட்டை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. அண்ட் நான் அந்த போன வீடியோவில் பெருசாக எதுவும் பண்ணல, இந்த ஃபார்மிங் லேண்ட் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன், ஒரு வீடு கட்டியிருந்தேன். அப்போ இந்த வீடியோவில் எதனா பெருசாக பண்ண போறியாடான்னு கேட்டால் அதுவும் இல்லை, மைனிங் தான் போகலான்னு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல சுகர் கேன்ஸ் இருக்குது, நான் அதை பார்க்கவே போன வாட்டி நோட் பண்ணல, இல்லை நான் தான் நட்டேனா அதுவும் எனக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு லைனாக நட்டுக்கிட்டு போயிடுவேன்ட்டு நட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அண்டு அதுக்குள்ளே வளர்ந்துச்சு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைனிங்க்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன மைன் பண்ண போகிறோன்னா அயன் அண்டு டைமண்ட். அதுக்கான ஒரு ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோல் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா டார்ச்சுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து சொல்லித்தர போகிறேன். அது என்னென்னா அயன் வந்து டக்குன்னு நம்ம போனவுடனே மைன் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றது. அது வந்து ஒயாக்சிஸ் லெவல் வந்து 15 போயிட்டு அதிலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கிடைக்கும். எனக்கு நடுவிலே கோல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே போக போகிறேன். பட் ஆனால் எல்லா கோழியெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா கோல்லாம் விட்டு வைக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். என்னடா இது கேவா, எனக்குன்னு எங்கேருந்து தான் வந்து மாட்டுறதுன்னு தெரில. அப்படி நான் சொல்ல மாட்டேன், அது மாட்டுறதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு தெரியும். அது என்னென்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய அகல பாதாளம் இருக்குது. அதை வந்து போன வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், அதுதான் காரணம் அதிகமாக கேவு மாட்டுறதுக்கு. அண்டு எனக்கு இந்த மாதிரி அதிகமாக கேவு மாட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ரேவன் பக்கத்துலலாம் போய் வீடெல்லாம் கட்டாதீங்க. நான் வந்து -15க்கு வந்துட்டேன் பேசிக்கினே, அதே கணியில் இருங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் பாருங்கள், சைடில் பாருங்கள் -15ல் இருக்கு, -15ன்றேன் 15ல் இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம 15 வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து அயன் கிடச்சிது. என்னடா நீ வந்து கேவில் போய் தானடா அயன் எடுக்கிற அப்படின்னீங்கன்னா, நான் வந்து ரேவன் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு மோஸ்ட் ஆஃப் கேவாக மாட்டுது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனோம், அப்படி போனோன்னா எனக்கு வந்து அயனாகவே கிடைக்கும் கேவ் இல்லாமல். இருங்க போவோம். ஓகே, நான் வந்து இதையே மைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா டைமண்ட் வேறு அடுத்தது உங்களுக்கு வந்து மைன் பண்ணி காமிக்கணும். ஸோ அதனால் இதை தூக்கின்னு போய் நான் வந்து மேலே போட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நைட் ஆகிடுச்சி, தூங்கி எழுந்துட்டு என்கிட்ட இருந்த எல்லா பொருளையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்டு எனக்கு டைமண்ட் மைன் பண்ண தேவையான அயன் டூலுக்கும் நான் வந்து பொருள் எடுத்துக்கிட்டு அயன் பிகாக்ஸையும் செஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக எங்கே போனோன்னா, இப்போ வந்து அயனுக்கு வந்து -15 அந்த லெவல் எப்படியோ அதே மாதிரி டைமண்டுக்கு வந்து -58 அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். அந்த லெவலில் போனால் டைமண்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த லெவலில் போய்ட்டு நான் இப்போ எப்படி அயனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணணும், அந்த மாதிரி -58 வந்ததும் நீங்கள் மாட்டுன்னு ஸ்ட்ரெயிட் மைன் பண்ண வேண்டியதான்.
சுற்றி 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 ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அதிகமாக அந்த இடத்துல தான் டைமண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே டைமண்ட் இருக்குதுன்னு தேடிட்டு போகாமல். அண்ட் அதேமாரியே இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் வந்து ரிவர் சைடு அதோடைய இங்கே பாருங்கள், போகும்போது எனக்கு வேறு கோல்டுலாம் கிடைக்கிது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் கோல்டுலாம். ஏன்னா கோல்டன் ஆப்பிள் செய்யறதுக்கு வந்து எனக்கு தேவைப்படும். அண்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து ரிவர் பக்கத்தில் வந்து போயிட்டு வந்து உங்கள் மைனிங் ஏரியாவை வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு மவுண்டெயின் அந்த மாதிரி மேடான பகுதியில் இருந்தீங்கன்னா வந்து அங்கேயே உங்களுடைய YAXS லெவல் வந்து ஒரு 65 இல்லாமல் ஒரு 70 80 அப்படி இருக்கும். என்னடா இது கேவா அருமை. பாருங்கள், நான் வந்து ரேவன் பக்கத்தில் வந்து வீடு கட்டினது எனக்கு வந்து அல்டிமேட்டாக கேவ் கிடைக்குது. நான் வந்து டேரெக்டாக ரேவன் உள்ள இறங்கன்னா எனக்கு வந்து தேவைக்கும் அதிகமாகவே அயன்லாம் நான் எடுத்துருவேன். ஆனாலும் நான் வந்து ஏன் மைனிங்கு போகிறேன்னா, வந்து நிறைய புது மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா லைக் என் ஃப்ரெண்டு கூட ஒரு புது மைன்கிராஃப்ட் பிளேயர் தான். அண்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் மாதிரி இதை நம்ம வந்து மைனிங்கில் வந்து அயன் எப்படி எடுக்கிறது சீக்கிரமாக அப்படின்றத சொல்லலான்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவே மேக் பண்ணேன். இப்போ வந்து நான் 38 -38 -58க்கு போனோம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ரிவர் சைடில் போய்ட்டு ரிவர் பக்கத்தில் இந்த மைனிங் ஏரியா வந்து ரெடி பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து ஒரு 65 அப்படி இருக்கும். அப்படி நீங்கள் போகும்போது அதிகமாக கேவ் மாட்டாது. உனக்கு மட்டும் மாட்டிச்சேடா, நீயும் ரிவர் பக்கத்தில் தானே மைட் பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரேவன் பக்கத்தில் இருக்கேன். இங்கே பாருங்கள், அயன் -58க்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த சைடு வந்து ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணுறேன் கைஸ். பண்ண அடுத்த செகண்டே எனக்கு வந்து டைமண்ட். இதை வந்து நான் வந்து ஆல்ரெடியே இந்த சீடை வந்து போய் பார்த்தோ வந்தோலாம் இல்லை, இப்போ தான் பண்ணுறேன். இதை பாருங்கள், அதுக்கடுத்து அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு டைமண்டு. இன்னும் கொஞ்சம் மொத்தம் எத்தனை 8 டைமண்ட் ஆயிடுச்சு கைஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்புறம் இந்த டஃப்லாம் இருந்துச்சுன்னா, இந்த டஃப் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் டைமண்ட் வந்து கிடைக்காது. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் மண்ணு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த டஃப் ஏரியா இல்லாத சைடில் வந்து இதை பாருங்கள், எனக்கு வந்து இங்கே டஃப் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் டைமண்ட் கிடைக்காது. பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஆர்மர் அளவுக்கு டைமண்ட் எடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைமண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 டைமண்ட் ஆச்சு நான் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடியே 2 கோல்டெல்லாம் இப்போ எடுக்கிற மூலையில் நான் வந்து டைரெக்டாக டைமண்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். இதை பாருங்கள், ஒரு டைமண்ட் இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனால் நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, நம்ம இப்போ இன்னும் இந்த பக்கமே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். 9 டைமண்ட் இது வரைக்கும் நான் மைன் பண்ணியிருக்கேன். வந்து கொஞ்சம் நேரத்தில் தான், ரொம்பலாம் இல்லை. ஒரு சிலர்லாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைமண்ட்ஸை மைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த சைடு முடித்ததுனால அதேமாரி ஆப்போசிட்டில் இந்த சைடு படிக்கட்டுக்கு இந்தாண்ட சைடு வந்து நான் வந்து மைன் பண்ண வந்துட்டேன். இந்த சைட்லேயும் நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் -58 இந்த லெவலில் வந்து நீங்கள் மண்ணு ஸ்ட்ரெயிட் மைன் பண்ணுங்கள். ஒரு இதை பாருங்கள், இங்கேருந்து படிக்கட்டுலேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்தேன் பாருங்கள். அண்டு இந்த மாதிரி இதை பாருங்கள். ஏன் இந்த மாதிரி நான் சைடில் மைன் பண்ணேன்னா, டைமண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்று கிடச்சா சுற்றி மைன் பண்ணி பாருங்கள். -58 வந்து எப்படியா இருந்தாலும் நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும். இப்போயே 11 ஆயிடுச்சு காய்ஸ். அதேமாரியே நான் வந்து இந்த வேர்ல்டை வந்து முன்னாடியோ பார்த்தோ இல்லை வேறு எதுனா போட்டோ எந்த சீட்டு யூஸ் பண்ணியும் நான் வந்து டைமண்ட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணலாம். -58க்கு வந்தேன், அப்படியே மைன் பண்ணேன். உங்களுக்கு கிடச்ச டைமண்ட்டை அப்படியே தான் நான் வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இது வந்து ஓல்டு பிளேயர்ஸுக்கு வந்து தெரியும். அண்ட் நியூ பிளேயர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரியாது. அவங்க வந்து டைமண்ட் வந்து டைமண்டை வந்து கேவில் தான் போய் கண்டுபிடிப்பேன். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே டைமண்ட்ஸ். அவங்க வந்து கேவு இந்த மாதிரி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இதுனாங்க லவாவாக இருக்குது. அதனால் அவங்க நியூ பிளேயர்ஸ்க்கு தான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக் வீடியோவாக மட்டுமே தான் இருக்க போகிறது. ஏன்னா அப்படி தான் இருக்குது.
ஏங்க இந்த சைடில் போய் பார்ப்போம். லாவை ஒட்டியே போவோங்க. இந்த லாவாவை பார்த்தது தான் எனக்கு இன்னொரு ஐடியா வருது. நம்ம வந்து ஒப்சீடியன் மைன் பண்ணி என்சான்மெண்ட் டேபிள் செய்யலாங்க. இருங்க, இந்த 17 டைமண்டுக்கு மேலே கிடச்சா நம்ம வந்து ஆர்மர் செஞ்சிடலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா நம்ம வந்து என்சான்மெண்ட் டேபிள் செய்யலாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா இன்னும் மைன் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம் டைமண்டை மைன் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் வந்து லாவா பார்த்த ஏரியாவுக்கு வந்து வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு டைமண்ட் பிகாக் செஞ்சு ஒப்சீடியனை வந்து மைன் பண்ணுவோம் காய்ஸ். இருங்க, அந்த மைன் பண்ணதுக்கு கொஞ்சம் ஏரியாவை ரெடி பண்ணிட்டு, இதுதான் நம்மளுடைய ஒப்சீடியன் மேக்கர் 2025. லாவாவை முண்டு இப்போ இந்த ஒப்சீடியன் மேக்கரில் எப்படி ஊற்றினோம்னா ஒப்சீடியன் மேக் ஆகிடும். பார்த்தீங்களா? திருப்பி இப்படி வச்சு இருங்க, இந்த பக்கம் அந்த லாவா முண்டுப்போம். எங்கங்க நம்மகிட்ட ஒரு ஒப்சீடியன் தான் இது, மைன் பண்ணதை காணோம். ஓ, உள்ளே போயிச்சா? இருங்க, அந்த பள்ளத்தை அரைச்சிடும். நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 ஒப்சீடியன் தேவைப்படும். 4 மைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து நான் 3x ஸ்பீடில் போட்டதுனால உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒப்சீடியனை மைன் பண்ண மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு தேவையான 4 ஒப்சீடியன் எடுத்துக்கின்னு பார்த்தா ஒரு புக்கு தேவைப்படுது. அதுக்கோசரம் நம்ம வந்து கிளம்பிட்டோம். இவன் வேறு பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டான், சாப்பாடு கம்மியானதுனால. இந்த வேகத்தில் போனால் நான் வந்து இன்னும் 4 நாள் கழிச்சு தான் மேலே போய் சேருவேன். அதனால் உங்களை நான் வந்து மேலே போய்ட்டு பார்க்குறேன். இப்போ வந்து நான் மேலே வந்துட்டேன். இப்போ வந்து என்கிட்ட இருந்த பொருள்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து என்சான்மெண்ட் டேபிளுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்துப்போம். அது என்னது, இது புக்கு செய்ய வந்து பேப்பர் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்னஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு இருங்க, நான் போயிட்டு பேப்பருக்கு வந்து சுகர் கேன் எடுத்துன்னு வரும். சாப்பாடு எங்கேயும் இல்லை, பரவாயில்ல. ஓகே, வாங்க நம்ம போயிட்டு சுகர் கேனுக்கு மட்டும் பேப்பருக்கு மட்டும் சுகர் கேன் எடுத்துன்னு வரும். இன்னும் ஒரே டங்க்கு ரோல் ஆகுது. இருங்க, நம்மளுக்கு தேவையான 3 மட்டும் எடுத்துன்னு போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேப்பர் செஞ்சுப்போம். அதுவும் தத்தி போக வேண்டியதாக இருக்கே. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து என்சான்மெண்ட் டேபிளே செஞ்சாச்சு. ஓகே, உங்களை நான் வந்து இத்துடன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.